இவன் என்ன நெத்தியில பட்டையா விபூதி வச்சுட்டு இருக்கிறான், அதுல சந்தனம் வேற வச்சுக்கிறான், அதுல குங்குமம் வேற வச்சுக்கிறான், வள்ளல் பெருமானுடைய உருவச்சிலையை வச்சுக்கிட்டு அதுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், அர்ச்சனை பண்ணிட்டு உட்காந்து இருக்கிறான், அதை வணங்கிட்டு இருக்கிறான். இவெல்லாம் சன்மார்க்கியா அப்படின்னு என்னை பத்தி நிறைய கமெண்ட் என் காது கூட விடும். அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? அவங்களுக்காக நான் விபூதிட்டுக்காம இருக்க முடியுமா? வள்ளலார் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நான் கடைபிடிச்சிட்டு போறேன். ஆனா என் பேரை கேட்டாலே அவங்க முகம் எல்லாம் சுருங்கிரும், அவங்க முகம் எல்லாம் சுருங்கிரும். என்ன பேச கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கல ஒரு சங்கத்துல, அதாவது தடையை மீறி அவனெல்லாம் பேச, பாபுவை பேச கூப்பிடாதீங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இங்கெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லிட்டுதான் இவ்வளவு வருஷம் என்ன கூப்பிடலையோ என்னமோ தெரியல. பாபுவை பேச கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் போய் அந்த நிர்வாகிகிட்ட கேட்பாரு. அந்த நிர்வாகி ஏன்பா என்ன ஆச்சு? வேண்டாங்க, அவன் வந்தா வள்ளலாரை கும்பிட சொல்லுவான், நாமெல்லாம் விளக்கு வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் வேணாம், பிரச்சனை ஆயிடும், அவங்க மூஞ்செல்லாம் அப்படியே இப்படி போயிடும். நான் வந்தேன்னு வச்சுங்க, அதே மீறி அவர் வந்து இல்லப்பா பேரெல்லாம் போட்டு அவர் தான் வந்து பேசணும். நான் உள்ள நுழையும் போது அப்படி திரும்பிப்பாங்க, அப்படி திரும்புவாங்க மூஞ்சி. எனக்கு அவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி அந்த குரூரமாக பாராது இருத்தல். எப்ப நம்ம அந்த குரூரமா பாராம இருப்போம்? என்னதான் பேசுறான்னு கேட்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வாங்க, என்னதான் பண்றான்னு பாப்போமே அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு வாங்க. இல்ல சரி, அவனும் ஒரு மனுஷன் தானே, அவரு சன்மார்க்கத்தை பத்தி தானே பேச போறான், அந்த எண்ணத்துக்கு வாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த பார்வையும் மாறிடும், கண்ணோட்டம். நம்ம ஒவ்வொருத்தரையும் எப்படி பார்க்கிறோம்? மனைவியை கணவன் எப்படி பார்க்கிறான்? எப்படி பார்க்கிறான் சொல்லுங்க நீங்க யாராவது பாருங்க. அதிகார தோரணையோட பார்க்க. அப்படிதான் நம்ம அப்படிதான் வளர்ந்துட்டு வரோம். அப்படிதான் வளர்ந்துட்டு வரோம், அதிகார தோரணையோட பார்க்க. இந்த பெண்கள் எல்லாம் ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாம் பேசுவாங்க, ஈக்குவல் ரைட்ஸ் எல்லாம் பேசுவாங்க. ஆனா ஒரு ராத்திரி அப்படி போகணும் அப்படின்னா, எங்க என்ன தனியா போக சொல்றீங்க அப்படிம்பாங்க. ஏன்? அப்ப இன்னும் அந்த அந்த வீக்கர் அது இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப பெண்களையும் குத்தம் சொல்ல முடியல. ஏன்னா ஆண்கள் எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க ஆண்கள்? ஐயாவோட அருட்பாலாம் எடுத்து 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை எடுத்து படிச்சீங்கன்னா அவ்வளவுதான். ஏன்னா இவனுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, குச்சிக்கு புடவை கட்டினா ஆண் வாய் திறந்துக்கிறான். அப்ப அவங்க எப்படி நிம்மதியா இருப்பாங்க? அப்ப அங்க யாரை திருத்தணும்? நம்ம வள்ளல் பெருமான் சொல்றாருங்க ஐயா, ஆண் பெண் அப்படிங்கறத எப்படி பார்க்கணும்? ஆண்னா யாரு, பெண்ணா யாரு? நம்ம எல்லாம் ஆண் சொல்லுவோம், இவங்க எல்லாம் பெண் அப்படிம்போம். அப்படியா? அதான் உண்மை இல்ல. ஆன்ம அறிவை கொண்டு செயல்படுபவர்கள் அனைவரும் ஆண்கள், மன அறிவை கொண்டு செயல்படுபவர்கள் பெண்கள். ஒருவாறு உருவத்தால் கொள்ளலாம். வள்ளல் பெருமான் சொல்றாருங்க இத. அப்ப இவங்க ஆன்ம அறிவோட செயல்பட்டு இருந்தாங்கன்னா இவர்களை ஆண்களாக நாம் பாவிக்க வேண்டும், ஒரு ஆணாக பாவிக்க வேண்டும். அவங்க இறைவன் வள்ளல் பெருமானை பொறுத்தவரை மனதால் செயல்படுபவர்கள், மன அறிவை கொண்டு செயல்படுபவர்கள் அனைவரும் பெண்கள், அனைவரும் பெண்கள். அதனால்தான் இந்த ஜன்னத்துல கடவுள் ஆண், மற்றவங்க எல்லாம் பெண்ணுட்டாங்க, மற்றவங்க எல்லாரும் பெண்ணுட்டாங்க. ஏன்னா மன அறிவுல தான் அத்தனை பேரும் செயல்பட்டு இருக்கிறோம் இல்லையா? கடவுள் தான் ஆண், மற்ற எல்லாரும் என்ன பெண்கள். ஏன் அப்படி படைச்சாங்க? ஏன் அப்படி சொன்னாங்க? மன அறிவை கொண்டுதான் செயல்படுகின்றோம். அது என்ன மன அறிவுன்னா என்ன? மன அறிவுன்னா என்ன? உணர்ச்சி வசப்படுறோம் இல்லைங்களா? அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா உடனே என்ன, யாரை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்கிற, அந்த உடனே ஒரு ரியாக்ஷன் இல்லையா? அந்த ரியாக்ஷன் அது மன அறிவு. அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா நமக்கு அறிவு இருக்குதா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணினா அது ஆன்ம அறிவு இல்லைங்களா? அப்ப மன அறிவை கொண்டு செயல்படுவது அப்படின்னா உடனே ரியாக்ட் பண்றது, உடனே ரியாக்ட் பண்றது. அந்த ரியாக்ஷன் தான் மன அறிவு. ரெஸ்பாண்ட் பண்றது. ஒரு நம்மளுடைய பில்கேட்ஸ் தான் வந்து இந்த கதையை வந்து சொல்லி இருக்கிறார். அது உண்மையா நடந்ததா என்னன்னு தெரியாது.